ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணணுன்னு பார்க்க போகிறோம். இதில் லஞ்சுக்கு தண்டு இருக்குல்ல, தண்டு துவையல், வாழைத்தண்டு துவையல் வச்சு, வாழைத்தண்டு பொரியல் வச்சு சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், சாதம், அப்புறம் மோர். அதுதான் இன்றைக்கி லஞ்சு. பார்த்திங்கன்னா பட்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த பட்டை எடுக்கிற வரை நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ நடுவில் இருக்கிறத கட் பண்ணிடணும். அந்த சைடில் இருக்கிறத ஒரு மாதிரி அழுக்காக இருந்துச்சு, அதனால் அதை கட் பண்ணிட்டேன். இதையும் கட் பண்ணி 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டையெல்லாம் முதல்ல எடுக்கணும். இப்போ பட்டை எடுத்தும் ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா பட்டை வருது பாருங்கள், அதை தான் இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ பட்டை போயிடுச்சு. காயே கொஞ்சம் தான் இருக்குது, தண்டே கொஞ்சோண்டு இருக்குது. இது எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? இங்கே 40 ரூபா இத்தினோண்டு தண்டு. என்ன பண்ணுறது, நம்ம ஊரில் இது 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபான்னு கொடுப்பாங்க. இதை போய் நான் 40 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றதா இருக்குது. சரி பரவாயில்ல, வாங்கிட்டோம். இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரின்னு வாங்கி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாமேன்னு வச்சுக்கிட்டேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிட்டு அந்த நார் எடுக்கிறதுக்கு இந்த கத்திலேயே சொரசொரப்பான இருந்துச்சா, அதனால் அந்த கத்திலே எடுத்துட்டேன். சரி, அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் அரிசியை போட்டுறேன்ட்டு அரிசியை போட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. தண்ணியெல்லாம் இப்படி தாங்க குக்கர்லேருந்து வெளியாகுது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. யாருக்காவது தண்ணி வெளிவராமல் எப்படி பண்ணுறதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது சாதம் வெந்துக்கிட்டு இருந்துச்சு, பருப்பு வெந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி வெண்டைக்காய் வெட்டலாமேன்னு வெண்டைக்காய் வெட்ட வந்துட்டேன். வெண்டைக்காய் வெட்டி வச்சு அதை வளவளப்பு போக்கணும்ல, அதுக்கு பேசாமல் முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு வெட்டி வச்சுக்கணும். சாதம் வெந்துருச்சு. சரி வாங்க வடிப்போம். சாதத்தை வடிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். குக்கர் ரைஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வெட்டி வச்சாச்சு, வாழை தண்டையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சாச்சு. இது சாம்பார் வச்சு பொரியல் பண்ணுறது தான், வேறு வேலை ஒன்றும் இல்லை. இப்போ வெண்டைக்காய் அந்த வளவளப்பு தன்மை போகணும்ல, அதுக்காக நான் கடாயில் போட்டு வணக்கி எடுத்துக்கிறேன். இதில் எண்ணெய் எதுவுமே போடல, வெறும் வாணலியில் அந்த கடாயில் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சைட்லேயே அது அந்த வளவளப்பு போகிறதுக்கு சைட்லேயே வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாமேன்னு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4-5 பூண்டு பல் பூண்டு, அதை போட்டு செஞ்சு வச்சுக்கணும். ஸோ வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் போல் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலை போட்டு வெங்காயத்தை அள்ளி போட்டேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிடுச்சு. பெரிய வெங்காயம் இது, நல்ல பெருசாக இருந்துச்சு வெங்காயம். வெங்காயம் வணங்கிட்டு இருக்கக்குள்ள தக்காளியை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கூடயே பூண்டு போடுறேன்னா ஒரு 4-5 பல் பூண்டையும் போட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாய்வு சத்து இருந்தால் அது நீக்கிறதுனால பூண்டு, தக்காளி வணக்கி கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வணங்கும்னு. அதுக்கப்புறமேட்டா அந்த கரண்டிலே குத்தி விட்டோம்னா மசஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா, வளவளப்பு போக்கி வச்சுருந்தேன்ல, அதை போட்டு நல்லா கிளப்பிக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு இறங்குற வரை, அப்போ தான் சாப்பிடும்போது காயெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு, மல்லித்தூள் போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். அது உப்பு ஏற்கனவே போட்டதே போதும், அதனால் உப்பு போடலை. முன்னாடி தக்காளி வணங்குறதுக்கு உப்பு போட்டோம்ல, அதுவே போதுமானதாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயிலேயே உப்பு, காரம், புளி எல்லாம் வதங்கிருச்சு. வேக வச்சுருக்க பருப்பு அள்ளி கொட்டி அது மாதிரி பண்ணிக்கணும். அவ்வளோதான், சாம்பார் ரெடியாச்சு. காய் வெந்தோன்னே சாம்பார் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ மூடி வச்சிடணும். 10 நிமிஷம் ஆச்சுன்னாவே போதும். அடுத்தது வாங்க நம்ம வாழைத்தண்டில் செஞ்சுக்கலாம். நான் ஏன் எண்ணெய் ஊற்றலை அப்படின்னா, அந்த கடலப்பருப்பு கழுவுனேன். கழுவிட்டு அது கொஞ்சம் நாளானதா, அதனால் கொஞ்சம் கழுவிட்டேன். கழுவி ஈரத்தோடு எண்ணெயில் போட்டால் படப்படன்னு மூஞ்சில் அடிக்கும்ல, அதனால் முதல்ல என்ன பண்ணேன், அதை போட்டு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, எண்ணெயும் ஊற்றி வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரமிளகா போட்டுக்கிட்டேன். வரமிளகாவை போட்டு நல்லா அது வணங்கட்டும்.
அதுக்கப்புறம் தண்டு எடுத்து போட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு தண்டு வட்டாமையே போட்டிருக்கேன் அவசரத்தில். நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு, அதனால் கடவுள்னு வெட்டினேன். காய் அள்ளி போட்டுட்டேன். இந்த தண்டு வந்து இப்போ நாரெல்லாம் எடுத்துட்டேன். நார் ரொம்ப இல்லை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு நார். அந்த கத்திலே சுற்றி சுற்றி வந்தோம்னா அந்த கத்திலே எடுத்துக்கலாம். இல்லாட்டி முள்ளு குச்சி இருந்துச்சுன்னா முள்ளு குச்சியில் எடுப்பாங்க. இல்லாட்டி சிக்கு குச்சி எடுப்போம்ல, தலை சிக்கு எடுக்கிறது, அதில் கூட எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உடம்புக்கு நார் சத்தானது. தண்டு, வாழைப்பூ, வாழைத்தண்டு, அப்புறம் வாழைக்கிழங்கு, இதெல்லாம் வந்து நல்ல நார் சத்து மிக்கது. இந்த வாழைத்தண்டு, வாழை மரம் மட்டும் அது உடம்புல உள்ள எல்லாமே பயன்பாட்டுக்கு உதவும். வாழை இலை சாப்பிட்றதுக்கு உதவும், வாழைப்பூ பொரியலுக்கு உதவும், வாழைக்காய் பொரியலுக்கு உதவும், வாழைப்பழம், வாழைத்தண்டு, வாழைக்கிழங்கு அப்படின்னு உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர அந்த வாழைத்தண்டு வந்து உதவும். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம லஞ்சு சாப்பாடு. வடித்த சாதம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் சாம்பார் வந்து பார்க்கவே நல்லா இருக்கா? பார்க்கவே நல்லா இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் சாம்பார் வச்சு வாழைத்தண்டு பொரியல், அப்புறம்